என்ன நினைச்சேன் ப்ரோ, அட்வொகேட்னு சொல்லிட்டு பேசிக்ஸ் தெரியாம பேசலாமா? சீமான் நான் எலெக்ஷன் அஃபிடவிட்ல லேண்ட் டீடைல்ஸ் காட்டுறது வச்சு ஸ்டாலின் கிட்ட காசு வாங்கி லேண்ட் வாங்கினா ஒரு ஃபேக் ஸ்டோரி பில்டப் பண்றீங்களே, கேவலமா இல்ல? ஆதாரம் இல்லாம அவதூறு நீங்க பரப்பலாம், ஆனா எவிடன்ஸோட நான் பேசவா? நீங்க சொன்ன அந்த லேண்டோட ஆன்லைன் ஈஸி எடுத்து பாரு. அது ஒரு சேல் டீட் கிடையாது, அது பக்காவான செட்டில்மெண்ட். சேல் டீடுக்கும் செட்டில்மெண்ட் டீடுக்கும் டிஃபரன்ஸ் என்ன சொல்லுங்க, நான் சொல்லி தரேன். ஒரு செட்டில்மெண்ட் டீட்ல எங்க இருந்து மணி டிரான்சாக்ஷன் வரும்? ஸ்டாலின் கிட்ட லேண்டு காசு வாங்கினாருன்னு ஒரு நீங்க சொல்றது டோட்டல் ஃபேக். ஒரு அட்வொகேட்டா இருந்துட்டு சேல் டீடுக்கும் செட்டில்மெண்ட் டீடுக்கும் டிஃபரன்ஸ் தெரியல எப்படி ப்ரோ? சேல் டீட்னா தான் பணம் கொடுத்து வாங்குறது, செட்டில்மெண்ட் டீட்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன் மூலமா ஃபேமிலிக்குள்ள சொத்தை பிரிச்சு கொடுக்கறது. அது சேல் இல்ல, விற்பனை இல்லைன்னு தெரிஞ்ச பின்னாடியும் இப்படி பொய் சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்த்தா அந்த ப்ராப்பர்ட்டி சீமான் அவர்களோட ப்ராப்பர்ட்டியே கிடையாது. அது அவர் மனைவி திருமதி கயல்விழி அவர்களோட பூர்வீக சொத்து. தாத்தா பாட்டி காலத்துல இருந்து ஜெனரேஷன்ஸ் அவன சொத்து. நீங்க சொல்ற அந்த டிரான்சாக்ஷன்லயே இந்த சொத்து 1985ல இருந்து அவங்க ஆன்சஸ்டரோட பொசிஷன் மற்றும் டைட்டில் இருக்குது தெளிவா போடுறாங்க. இப்படி பூர்வீகமா உரிமை மற்றும் அனுபவத்துல இருக்க சொத்தை இப்போ ஃபேமிலிக்குள்ள செட்டில்மெண்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இது அவங்களுடைய ரைட்ஃபுல் இன்ஹெரிட்டன்ஸ். இதுல போய் ஸ்டாலினை கோத்து விடுறது உங்க கேவலமான பாலிடிக்ஸ் இல்ல. நெல்சன் ப்ரோ, நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, சீமா ஸ்டாலின் கிட்ட இருந்து காசு வாங்கினாருன்னு ஒரு சிங்கிள் ப்ரூஃப் உங்களால காட்ட முடியுமா? ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்ட முடியுமா? இல்ல ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃப் காட்ட முடியுமா? அட போங்க, இது பர்ச்சேஸ் இல்ல கிளியர் செட்டில்மெண்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச போதும் சேல்னு போய் சொல்றவங்க கிட்ட இதெல்லாம் எங்க இருந்து இருக்க போகுது? ஒரு லீகல் ப்ரொஃபஷன்ல இருந்துட்டு ஒரு அன்ஃபவுண்டட் அக்யூசேஷன்ஸ் போடுறது எத்திக்ஸே கிடையாது. நீங்க ஸ்லிப்பர் ஷாட் தரேன்னு சொல்றது உங்களுக்கே திரும்ப விழுது. அண்ட் எஸ்பெஷலி என் அட்வொகேட் நண்பர்கள் கொஞ்சம் பேர் இந்த வீடியோவை ரிசர்ச் பண்ணாம ஷேர் பண்றீங்க. உங்களை நினைச்சாதான் சிரிப்புது. பேசிக் டைட்டில் சர்ச் பண்ண தெரியல, ஆன்லைன் ஈஸி ரீட் பண்ண தெரியல, வாட்ஸ்அப்ல வர ஃபேக் நியூஸை நம்பி நீங்களும் கூட சேர்ந்து அட்வொகேசி பண்றீங்களே. ரிசர்ச் பண்ணாத நெல்சனையும் அதை நம்பரும் உங்களையும் பார்த்தா ஊருக்கே சிரிப்பு வருது. இனிமே எல்லாச்சும் ஃபேக் நியூஸ் பரப்பாம லீகல் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ண பழகுங்க. நெல்சன், வி ரெஸ்பெக்ட் யுவர் ஒர்க். ஆனா இப்போ நீங்க சொன்ன பொய்ய பார்த்தா இப்படிதான் மற்ற எல்லா விஷயத்திலும் ரீல் விட்டுருப்பீங்கன்னு தோணுது. உண்மையான கருத்துக்களை முன்வைங்க, அதை வாழ்த்துறோம் வணங்குறோம். பொய்ன்னு தெரிஞ்சும் அவதூறு பரப்பாதீங்க. உங்களை நீங்களே கீழே தரம் தாழ்த்திக்கிறீங்க. சொத்து சீமானோட இல்ல, ஸ்டாலின் துட்டும் இல்ல, அது பர்ச்சேஸும் இல்ல. தட்ஸ் அ பியூர்லி அன் ஆன்செஸ்ட்ரல் செட்டில்மெண்ட். இனிமேல் ஆச்சு அட்வொகேட் இமேஜை டேமேஜ் பண்ணிடாதீங்க. டாக்குமெண்ட்ஸை படிங்க நெல்சன். பரமா படிடா படி. இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.